இப்ப வெண்பா மூலமா தான் பல அதிரடியான திருப்பங்கள், முடிச்சுகள் அவிழ இருக்கு அப்படிங்கிற மாரி தெரியுது. வெண்பாவ பொறுத்தவரைக்கும் ஏற்காடு வந்ததுல இருந்து அவங்க சும்மாவே இல்ல. எப்போதுமே கையில ஒரு மொபைலோட அவங்க டிராவல் விளாக் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாரி தொடர்ந்து அத பத்தின வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால அந்த வீடியோஸ் எல்லாம் கேப்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல என்ன பெருசா நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம வெண்பாவ பொறுத்தவரைக்கும் அந்த வீடியோஸ் எல்லாம் எடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, பல முக்கியமான தகவல்கள்லாம் அந்த வீடியோல கேப்சர் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் நாம எதிர்பார்க்கலாம். இப்ப ஏற்காட்ட நோக்கி தான் ஸ்டோரி மூவ் ஆகுது. ஏன்னா ராஜி, ரகுவுமே ஏற்காடு வரதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ராஜிய யாரோ ஒருத்தர் மிரட்டுனாங்க. அவங்க யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கவினா இருக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அந்த கவினுமே ஏற்காட்ல தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த இப்ப ரகு தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்ததா இப்ப தீபிகாவுமே சுடரோட இறப்புக்கு பின்புலத்துல யாரு இருக்கிறாங்க? அவங்கள பொறுத்தவரைக்கும் மல்லி தான் உண்மையான குற்றவாளி அப்படிங்கிறத மைண்ட்ல ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இருந்தாலுமே உண்மையான குற்றவாளிய அவங்க தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இப்ப அவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிறதுல கவினோட நம்பர் மட்டும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. திடீர்னு அவங்களோட மொபைல் ரீச் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த தெரியவுமே, சரி ஏற்காடு போனா அந்த பையன புடிச்சிடலாம் அப்படிங்கிற மாரி அவங்க ஒரு பக்கம் ஏற்காடு வராங்க. இப்போ ஒட்டுமொத்த கும்பலுமே ஏற்காட்ல இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில கவின் யார் கண்ல சிக்குவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, நிச்சயமா நம்ம வெண்பா குட்டி கண்ல தான் சிக்குவாங்க. ஏன்னா வெண்பா எப்போதுமே கேமராவோட ஒவ்வொரு விஷயங்களையா வீடியோ எடுத்துட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப, அவங்க வீடியோவ ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த இடத்துல கவின பார்க்கவுமே, உடனே மல்லிகிட்டயும், விஜய் கிட்டயுமே சொல்றாங்க, "டாடா மல்லியம்மா இத பாருங்க. இவங்க தான் என்ன கடத்தி வச்சிருந்தாங்க. ரேணு அம்மா கூட இவங்க தான் இருந்தாங்க. இவங்க தான் நான் வெளியில தப்பிச்சு வரப்ப திரும்ப கொண்டு ரேணு அம்மா கிட்ட என்ன ஒப்படைச்சாங்க." அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அதனால இப்ப விஜய், மல்லி அதிர்ச்சி ஆகுறாங்க. அதனால கவின எப்படியாவது மடக்கி புடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிற மாரி தான் விஜய், மல்லி 2 பேருமே அவங்கள தேடுறதுக்கு முயற்சி எடுக்குறாங்க. அப்கமிங்ல கவின கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னா, இந்த சுடரோட இறப்புக்கு பின்புலத்துல யாரு இருக்கிறாங்க? சுடர் உண்மையாவே இறந்துட்டாங்களா? அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கூடிய சீக்கிரம் வெளியில வரும். உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல சொல்லுங்க.